ரெண்டாவது பாருங்கள் cranial nerve 2, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஒப்டிக் நேவ்னு சொல்லுவோம். ஒப்டிக் நேவ். இந்த ஒப்டிக் நேவ் வந்து இதுவும் என்ன, இதில் நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்காது, பிரெயின் ஸ்டெம்மில் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி இது வந்து என்னத்துக்கு உதவும்னு சொன்னால், அதாவது நம்மளோட பார்வையை கொண்டு போகிறது, விசுவல் பாத்வேக்கு தான் இது என்ன உதவும், விசுவலுக்கு தான் உதவும். இதுவும் என்ன, இவரும் என்ன சென்சரியான ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனை கொண்டு வர ஒரு சென்சரி நேவ். இப்போ நம்ம ஒப்டிக் நேவோட பாத்வேயை பார்ப்போம். சரியா, பாருங்கள் ஒப்டிக் நேவோட பாத்வே. உங்களுக்கு தெரியணும் ஒப்டிக் நேவோட பாத்வே என்னன்னு சொன்னால், கண்ணில் இருந்து தானே போகுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களோட கண்ணில் வந்து கண்ட கட்டமைப்பு போகிற படிப்போம். அதில் பாருங்கள் கண்ணில் வந்து பின்னுக்கு கண்ட விழித்திரை இந்த ஒரு பகுதி இருக்கும். கண்ட பின்னுக்கு என்ன இருக்கும், கண்ட விழித்திரை. அதை சொல்லுவோம் ரெட்டினான்னு சொல்லுவோம். என்ன, ரெட்டினா. படிச்சிருப்பீங்க ஏலவெல்ல கண் விழித்திரைன்னு. அந்த ரெட்டினாவில் 2 வகையான செல் இருக்கும். ஒன்று ரோட் செல், இன்னொன்று வந்து கோன் செல். ஏலவெல்லையும் படிச்சிருப்பீங்க ரோட் செல், கோன் செல். இந்த ரோட் செல், கோன் செல் தான் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு லைட் வந்துச்சுன்னு சொன்னால் கண்ணுக்குள்ளே, அந்த லைட்ஸ் இதை வந்து அந்த ஒளி லைட்டை வந்து மின் சிக்னல், எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றணும். சரியா, இந்த ரெட்டினாவில் உள்ள ரோட் செல், கோன் செல். அப்போ இந்த ரெட்டினாவில் உள்ள ரோட் செல், கோன் செல் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ ஒரு லைட் ஒன்று வருதுன்னு சொன்னால், லைட் ஒன்று கண்ணுக்குள்ளே வருதுன்னு வைங்க, வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து என்ன, இந்த ரோட் செல்லும் கோன் செல்லும் உணர்ந்து அந்த வர லைட்டை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றும். இந்த எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி என்ன செய்யும்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த ரெட்டினாவில் வந்து கங்க்லியன் செல்ஸுண்டு ஒரு செல்ஸ் இருக்கும். என்ன செல், கங்க்லியன் செல்ஸ் இருக்கும். அந்த கங்க்லியன் செல்ஸில் என்ன செய்யும்னு சொன்னால், செல் பாடியும் இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், எக்ஸோனும் இருக்கும். சரியா, செல் பாடியும் இருக்கும், எக்ஸோனும் இருக்கும். அந்த கங்க்லியன் செல்லில் எக்ஸோன் வந்து என்ன செய்யும், அதை பெற்றுக்கொண்டு சிக்னல், எலக்ட்ரிக் சிக்னலை பெற்றுக்கொண்டு இந்த எக்ஸோன் வந்து என்ன செய்யும், ஒப்டிக் நேவாக இப்படி மாறி உருவாகும். என்ன நேவாக மாறும், ஒப்டிக் நேவாக மாறும். அப்போ இதான் என்ன, ஒப்டிக் நேவ். உள்ளே இருக்கிற செல் என்ன, கங்க்லியன் செல். இந்த ஒப்டிக் நேவ் என்ன செய்யும்னு சொன்னால், ஒப்டிக் கெனல்னு ஒரு கெனல் இருக்குது. அந்த ஒப்டிக் கெனலினூடாக எங்கே போகும், மண்டையோட்டுக்கு போகும், ஸ்கலுக்கு போகும். இது என்ன, ஒப்டிக் கெனல். ஒப்டிக் கெனலினூடாக எங்கே போகும், மண்டையோட்டுக்கு போகும், ஸ்கல்ன்ற பகுதிக்கு போகும். இப்படி ஒப்டிக் கெனலுக்கு போய் மண்டையோட்டுக்கு போனது, சரியா, ஒப்டிக் சியாசம்னு ஒரு எக்ஸ் வடிவ சந்திப்பு இருக்கிறான். சரியா, ஒப்டிக் சியாசம்னு, அதாவது இப்படி எக்ஸ் வடிவில் என்ன ஒரு பாத்வே இருக்கிறான், அதான் சொல்கிறாங்க ஒப்டிக் சியாசம்னு. இந்த ஒப்டிக் சியாசம்னு ஒரு பாத்வே இருக்குது. இது எங்கே இருக்கும்னு சொன்னால், நம்ம படிக்கும் தானே தேட் வெண்டிகளில் முன்னுக்கு கீழ் ஃப்ளோரில் இருக்கும். சரியா, அப்போ தேட் வெண்டிகள் இப்படி இருக்கும். சரியா, அப்போ தேட் வெண்டிகளில் இருக்கும்னு நினைச்சுக்கொள்ளுங்க, முன்னுக்கு இருக்கும், ஃப்ளோரில் இருக்கும். ஒப்டிக் சியாசம் இந்த எக்ஸ் வடிவதுக்கு என்னென்ன ஒப்டிக் கெனல்லேருந்து போகிற ஒப்டிக் நேவ் இந்த ஒப்டிக் சியாசம்ன்ற பகுதியை அடையும். இந்த ஒப்டிக் சியாசத்தை அடைஞ்சி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம விரிவாக பார்ப்போம். பாருங்கள், அப்போ உங்களுக்கு 2 கண் இருக்குது அப்படி தானே. நான் இதெல்லாம் அழிக்கிறேன். இப்படி ஒரு கண், அதே மாதிரி இப்படி ஒரு கண், இப்படியே 2 கண் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் லெஃப்ட் கண் எடுக்கிறேன், லெஃப்ட் ஐன்னு எடுக்கிறேன். இதை வந்து ரைட் ஐன்னு எடுக்கிறேன், லெஃப்ட் ஐ, ரைட் ஐ. இப்போ இந்த லெஃப்ட் ஐ, ரைட் ஐயை பாருங்க. இந்த லெஃப்ட் ஐ வந்து இப்படி தானே, நடுவில் தானே மூக்கு இருக்கட்டும், இப்படி மூக்கு இருக்க போகுது. இந்த லெஃப்ட் ஐ, ரைட் ஐயில் இந்த பகுதி, அதாவது இங்காலே ஏரியா சரி சமனாக பிரிக்கணும்னு சொன்னால் கண்ணை, இந்த பகுதி வந்து என்ன, மூக்கு பக்கம் உள்ளது. 2 கண்டையும் மூக்கு பக்கம் உள்ளது. அதை சொல்லுவாங்க வந்து நாசல் ரெட்டினான்னு சொல்லுவாங்க. நாசல் என்ன, மூக்கு பக்கம் உள்ள ரெட்டினா, இங்கால உள்ள பகுதி. ரெட்டினாண்ட பின்னுக்குள்ள பகுதி தானே. அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, நாசல் ரெட்டினா. நாசல் ரெட்டினா அது இருக்கட்டும். அடுத்தது வந்து இங்கால யார் இருக்கிற, நம்மளோட காதிரி பார். அப்போ அங்கால உள்ள ரெட்டினா இந்த பகுதி, இங்கால உள்ள
இதுக்கு பொறுப்பான இதை சொல்கிறது வந்து இந்த பின் பகுதியை சொல்கிறது ரெட்டினான்னு தானே சொல்லுவோம். இது என்ன ரெட்டினான்னு சொன்னால் டெம்போரல் ரெட்டினான்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன நாசல் ரெட்டினா, இது வந்து டெம்போரல் ரெட்டினா. நாசல் ரெட்டினா டெம்போரல் ரெட்டினான்னு சொல்லுவாங்க. பெரியடும் இப்போ இது மாதிரி தான் இதுவும். இது நாசல் ரெட்டினா, இது டெம்போரல் ரெட்டினா. இப்போ பாருங்கள், இந்த ரெட்டினாவில் என்ன கெங்க்லியன் செல் அதில் எக்ஸான் என்ன செய்யும் வரப்போகுது, அப்படி தானே. அப்போ பாருங்கள், இந்த டெம்போரல் ரெட்டினாவிலேருந்து இப்படி வரும், டெம்போரல் ரெட்டினாவிலேருந்து இப்படி வரும். அதே மாதிரி நம்மட நாசல் ரெட்டினாவிலேருந்தும் இப்படி வரப்போகுது. சரியா? இப்படி வந்தது என்ன செய்யும்னு சொன்னால் பாருங்கள், இந்த நாசல் ரெட்டினாவிலேருந்து வந்தது என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி மாறி இப்படி குறுக்காக மாறி போகும் உங்கள் பக்கம். அப்போ பாருங்கள், இந்த நாசல் ரெட்டினாவிலேருந்து வந்ததும் என்ன செய்யும் இப்படி குறுக்காக அப்படி மாறி இப்படி போகும். ஆனால் இந்த டெம்போரல் ரெட்டினாவிலேருந்து வந்தது என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி மாறாது, அவர் வந்து இப்படியே போவார். டெம்போரல் ரெட்டினாவிலேருந்து வந்தது மாறாமல் அப்படியே போவார். இது விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் வடிவ பகுதி தான் இந்த பாருங்கள், இந்த எக்ஸ் வடிவ பகுதி தான் ஒப்டிக் சியாசம்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த பகுதி தான் என்ன ஒப்டிக் சியாசம். இந்த பகுதி, இந்த நடுப்பகுதி இருக்குதுனே, இந்த பகுதி, இதை தான் சொல்கிறது ஒப்டிக் சியாசம்னு சொல்லுவாங்க. ஒப்டிக் சியாசம். பாருங்கள், நம்மளோட ரெட்டினாவிலேருந்து வாரது என்ன ஒப்டிக் நேவ் மூலம். இது என்ன ஒப்டிக் நேவ், அதாவது டெம்போரல் ரெட்டினா நாசல் ரெட்டினா ரெண்டு பகுதியிலேருந்து வரும். வந்து என்ன செய்யும் ஒப்டிக் கனலினூடாக போய் எங்கே போகும் ஒப்டிக் சியாசம்ன்ற பகுதிக்கு போகும். அப்போ இதெல்லாம் என்ன ஒப்டிக் நேவ், இது ஒரு ஒப்டிக் நேவ், இது ஒரு ஒப்டிக் நேவ். அது விளங்கிட்டானே. இது என்ன ரெட்டினான்னு சொன்னோம், இது என்ன ஒப்டிக் நேவ். இப்படி போகும். இப்படி போனது என்ன செய்யும் அடுத்தது பாருங்கள், இப்படி போனது இப்படி ஒப்டிக் சியாசம் வந்து என்ன இப்படி ஒப்டிக் ட்ரெக்காக மாறும். இப்போ இதுக்கு பேர் என்ன ஒப்டிக் சியாசம் என்னதான் மாதிரி இருக்குது ஒப்டிக் ட்ரெக். இந்த ஒப்டிக் ட்ரெக்குக்குள்ளே என்ன செய்யும்னு சொன்னால் பயணிக்கும். என்ன பயணிக்கும், இந்த ஒப்டிக் நேவ் பயணிக்கும். பாருங்கள், ஒப்டிக் ட்ரெக்குக்குள்ளே என்ன செய்ய போதோ இப்படி பயணிக்க போகுது. சரியா? ஒப்டிக் ட்ரெக்குக்குள்ளே இப்படி பயணிக்கும் என்ன ஒப்டிக் நேவ். இப்படி பயணித்து அடுத்தது எங்கே போகும்னு சொன்னால் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் தலமஸ், தலமஸ் தெரியும் தானே. தலமஸ்ன்ற பகுதிக்கு என்ன செய்யும் இவர் ஒப்டிக் ட்ரெக் போய் தலமஸ்ன்ற பகுதிக்கு போவார். இங்கே தலமஸ் இருக்கிறான்னு வைங்க. தலமஸில் எங்கே லெட்ரல் ஜெனிகுலேட் பொடின்னு ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னோம். லெட்ரல் ஜெனிகுலேட் பொடி விசுவலுக்கு பொறுப்பான ஆள் அப்படின்னு சொன்னோம். அந்த தலமஸில் லெட்ரல் ஜெனிகுலேட் பொடிக்கு போய் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ரெண்டு வகையான இதுவும் என்ன செய்யும் சினப்ஸை ஏற்படுத்தும். ஒப்டிக் நேவ் ரெண்டும் போய் அங்கே என்ன செய்யும் சினப்ஸை ஏற்படுத்தும். சரியா? சினப்ஸை ஏற்படுத்தும். இப்படி சினப்ஸை ஏற்படுத்திட்டு என்ன செய்யும், அதிலிருந்து சினப்ஸை ஏற்படுத்தி லெட்டல் ஜெனிக் பொடியிலேருந்து படிக்கிற நம்ம பார்த்தோம். அதுலேருந்து ஒப்டிக் ரேடியேஷன் ஒரு பகுதி போகும். அந்த ஒப்டிக் ரேடியேஷன் என்ன செய்யும் மாறும். ஒப்டிக் ரேடியேஷனாக இது இப்படி போகுது. சரியா? ஒப்டிக் ரேடியேஷன் பகுதியினூடாக போகுது ஒப்டிக் ரேடியேஷன். அப்போ இதுக்கு என்ன பகுதி, இதுக்கு பேர் என்ன ஒப்டிக் ரேடியேஷன். இந்த இதுக்கு சேர்த்து சொல்கிறது ஒப்டிக் ரேடியேஷன். ஒப்டிக் ரேடியேஷன் பகுதியினூடாக போய் எங்கே போகும் நம்முடைய விசுவல் கோர்டெக்ஸ், அதுக்கு போகும். எங்கே போகும் விசுவல் கோர்டெக்ஸுக்கு போய் இப்படி ரெண்டு விசுவல் கோர்டெக்ஸ் ரைட் லெஃப்ட் பக்கம் தானே இருப்பாங்க. அந்த விசுவல் கோர்டெக்ஸில் போய் என்ன செய்யும் நம்மளோட இமேஜ் விளங்கும். விளங்கிச்சா? இதான் என்ன இந்த பாத்வே. பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். லெஃப்ட் ஐ ரைட் ஐன்னு ரெண்டு ஐ இருக்குது. மூக்கு பக்கம் உள்ளது வந்து நாசல் ரெட்டினான்னு சொல்லுவோம், நாசல் ரெட்டினா. அதே மாதிரி இங்கே டெம்பரல் காது பக்கம் உள்ளது டெம்பரல் ரெட்டினான்னு சொல்லுவோம். என்ன டெம்பரல் ரெட்டினா, நாசல் ரெட்டினா டெம்பரல் ரெட்டினான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அதில் யார் இருப்பாங்க ரெட்டினாவில்
ரெட்டினாவில் தான் நம்மளுக்கு தெரியும் 2 வகையான செல் இருப்பாங்க. ரோட் ஹோர்ன் செல், அது வந்து என்ன செய்யும், லைட்டை வந்து பெற்றுக்கொள்ளும், வார ஒளியை பெற்றுக்கொள்ளும். அதேபோல் அதில் உள்ள கங்க்லியன் செல் என்ன செய்யும், அந்த இதை பெற்று எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி ஒப்டிக் நேவ் மூலமாக என்ன செய்யும், இப்படி கொண்டு வரும். இந்த ஒப்டிக் நேவ் என்ன செய்யும், ஒப்டிக் நேவ் இப்படி வந்து ஒப்டிக் சியாசம் இந்த பகுதி என்ன செய்யும், அடையும். ஒப்டிக் சியாசம் இந்த பகுதி அடையும். அங்கே என்ன செய்யும், இந்த நாசல் ரெட்டினாவில் உள்ள 2 பக்கமும் இங்காலங்காலேருந்து குறுக்கு பரிமாற்றம் நடக்கும். ஆனால் டெம்பரல் ரெட்டினா என்ன செய்யும், அதுலேருந்து வர ஒப்டிக் நேவ் என்ன செய்யும், அதே பக்கத்தால் இப்படி போய் எங்கே போகும், ஒப்டிக் ட்ரெக்கினூடாக போகும். ஒப்டிக் ட்ரெக்கினூடாக போய் எங்கே செய்யும், தலமஸுக்கு போகும். தலமஸில் லெட்டல் ஜெனிகுலேட் பொடிக்கு போகும். தலமஸில் லெட்டல் ஜெனிகுலேட் பொடிக்கு போகும். தலமஸில் லெட்டல் ஜெனிகுலேட் பொடிக்கு போகும். அந்த லெட்டல் ஜெனிகுலேட் பொடியிலேருந்து நம்மளுக்கு தெரியும் அது 2 ஸ்டெப்ஸ் நடந்து அப்படி எங்கே போகும், ஒப்டிக் ரேடியேஷன் இதன் மூலமாக விசுவல் கோர்டெக்ஸுக்கு போகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதானே ரைட் சைடுன்னு எடுத்தோம். அப்போ இதுங்கால பக்கம் வந்தது என்ன, ரைட், இங்கால பக்கம் உள்ளது என்ன, லெஃப்ட், அப்படி தானே. அப்போ இது என்ன, ரைட் பக்க விசுவல் ஏரியான்னு சொல்லுவோம். இங்கால பக்கம் பார்வை புலத்தை என்ன சொல்லுவோம், ரைட் பக்கம் உள்ள விசுவலுக்குரிய ஏரியா. இங்கால பக்கம் என்ன, லெஃப்ட் பக்கத்துக்குள்ள விசுவல் ஏரியா. அது விளங்கிட்டானே, ரைட் பக்கம் லெஃப்ட் பக்கம். அப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் ஐயில் உள்ள இந்த நாசல் ரெட்டினா இந்த ஏரியாவும் பாருங்கள், இந்த ஏரியாவும் அதே மாதிரி ரைட் ஐயில் உள்ள இந்த ஏரியாவும், அதாவது டெம்பரல் ரெட்டினாவும். நல்லா பாருங்கள், ரைட் ஐயில் உள்ள டெம்பரல் ரெட்டினாவும் லெஃப்ட் ஐயில் உள்ள நாசல் ரெட்டினாவும். ரைட் ஐயில் உள்ள டெம்பரல் ரெட்டினா அதே மாதிரி லெஃப்ட் ஐயில் உள்ள நாசல் ரெட்டினா என்ன செய்யும்னு சொன்னால், இப்படி இங்கால பக்கம் பாருங்கள், இப்படி இங்கால பக்கம்னா என்ன, லெஃப்ட் பக்கம், அப்படி தானே. இங்கால தானே ரைட் பக்கம்னு எடுத்தோம், நம்ம எடுத்ததை வச்சு செய்கிறோம். இப்போ லெஃப்ட் பக்கம் விசுவல் ஏரியாவில் உள்ள வர லைட்டெல்லாம் பாருங்கள், லெஃப்ட் பக்கம் வர விசுவல் ஏரியாவில் உள்ள லைட்டெல்லாம் லெஃப்ட் ஐட நாசல் ரெட்டினாக்கும் ரைட் ஐட டெம்பரல் ரெட்டினாக்கும் வரும். அப்படி வந்து என்ன செய்யும் பாருங்கள், இங்கே டெம்பரல் ரெட்டினாவில் வாரது என்ன செய்யுது, இப்படி குறுக்கு பரிமாற்றம் நடக்காமல் எங்கேயே போகுதோ, நம்மட ரைட் கோர்டெக்ஸுக்கே போகுது. அதே மாதிரி பாருங்கள், லெஃப்ட் பக்கம் இருந்து வார லெஃப்ட் ஐயால் வார நாசல் ரெட்டினாவில் வாரது குறுக்கு பரிமாற்றம் நடந்து அதுவும் எங்கே போகுதோ, ரைட் பக்கமே போகுது. அப்போ பாருங்கள், லெஃப்ட் விசுவல் வந்து எந்த கோர்டெக்ஸில் உணரப்படுது, ரைட் கோர்டெக்ஸில் உணரப்படுது. விளங்கிட்டா. அதே மாதிரி இப்போ இவர் இருக்கிறார் தானே, நம்மட லெஃப்ட் ஐட டெம்பரல் ரெட்டினாவும் ரைட் ஐட டெம்பரல் ரெட்டினாவும் என்ன செய்யும்னு சொன்னால், இங்கால பக்கம் சரியா, அதாவது ரைட் பக்கம் உள்ள விசுவல் ஏரியா அதிலேருந்து லைட் இன்ஃபர்மேஷனை பெறும். அப்போ பாருங்கள், ரைட் பக்கம் வந்து வர விசுவல் இன்ஃபர்மேஷன் ரைட் ஐட எங்கே போகும், நம்மளோட நாசல் ரெட்டினாக்கும் லெஃப்ட் ஐட டெம்பரல் ரெட்டினாக்கும் போகும். அப்போ லெஃப்ட் ஐட டெம்பரல் ரெட்டினா குறுக்கு பரிமாற்றம் நடக்காமல் ஒப்டிக் சியாசமில் குறுக்கு பரிமாற்றம் நடக்காமல் அப்படியே எங்கே வருவார், நம்மளோட லெஃப்ட் கோர்டெக்ஸுக்கு வருவார். அப்படி தானே. அதே மாதிரி இந்த ரைட் விசுவல் பாத்வே என்ன செய்யும், ரைட் விசுவல் ஏரியாவிலேருந்து வாரது ரைட் ஐக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாசல் செப்டமினூடாக ஒப்டிக் சியாசத்தில் குறுக்கு பரிமாற்றம் நடந்து எங்கே வரும், லெஃப்ட் கோர்டெக்ஸுக்கு வரும். அப்போ பாருங்கள், ரைட் விசுவல் ஏரியாவிலேருந்து வாரது எங்கே வருது, லெஃப்ட் கோர்டெக்ஸில் உணரப்படுது. அதே மாதிரி லெஃப்ட் ஏரியாவிலேருந்து வாரது எங்கே உணரப்படுது, நம்மளை ரைட் கோர்டெக்ஸில் உணரப்படுது. இது விளங்கிட்டா, இது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இது விளங்கிட்டானே. இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் ஒப்டிக் நேவோட பாத்வே. இப்போ கிளினிக்கல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரியா, கிளினிக்கல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், கீறிக்கிறேன். இப்போ படிக்க பாத்வே வந்து கீறிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பகுதியும் பாதிக்கப்பட்டால் என்னென்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ சொல்கிறாங்க வந்து முதலாவது பாருங்கள், ரைட் ஐயோ லெஃப்ட் ஐயோ ஏதோ ஒரு பக்கம் இந்த ரெட்டினா பாதிக்கப்படுதுன்னு வைங்க. இப்போ நான் ரைட் ஐயில் உள்ள இந்த ரெட்டினா இங்கே இப்படி பாதிக்கப்பட்டுன்னு வைக்கிறேன். சரியா, அதான் இந்த கருப்பு கோடலை கீழ்றேன், ரெட்டினா பாதிக்கப்பட்டுட்டு. இப்போ ரைட் ஐயை எங்கே அழகிறேன், ரெட்டினா பாதிக்கப்பட்டால் லெஃப்ட் ஐயை எங்கே அழகிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ரெட்டினா பாதிக்கப்பட்டதை ஏன்னு எடுக்கிறேன், ஏ. இப்போ ஏ பாதிக்கப்பட்டால் கண்ணில் என்ன நடக்கும்னு பார்ப்போம். கலர் அடித்து காட்ட சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ பாதிக்கப்பட்டுட்டு. ஏ பாதிக்கப்பட்டால் பாருங்கள், ஏ பாதிக்கப்பட்டால்
இந்த நீல கலர் இந்த கருப்பால் காட்டின இந்த ஏ பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் என்ன லெஃப்ட் பக்கம் இருந்து என்ன நடக்காது, லைட் வராது. என்ன லெஃப்ட் பக்கம் இருந்து லெஃப்ட் அதாவது லெஃப்ட் ஏரியாவில் இருந்து லைட்டு வராது. இங்கே வராது. ஆனால் ரைட்டில் இருந்து இங்கே வரும். ஏன் இது வந்து பாதிக்கப்படையிலே இந்த ரெட்டினா. அதே மாதிரி இந்த கண்ணிலையும் ஒன்றுமே பாதிக்கப்படையில. ரைட் ஐயில் இந்த ரெட்டினா பாதிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கிறேன். அவங்க மார்க் பண்ணி காட்டுவாங்க எங்கெங்கன்னு. ஆனால் உதாரணத்துக்கு ரைட் ஐயில் இந்த ரெட்டினா பாதிக்கப்பட்டுன்னு காட்டுப்பட்டேன். அப்போ இங்கே பாதிக்கப்பட்டால் பாருங்கள் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே வந்து பாதிக்கப்படையிலே. அப்போ இங்கே வந்து என்ன கண் நல்லா வேலை செய்யும். அப்போ லெஃப்ட் ஐ கண் வந்து என்ன நல்லா வேலை செய்யும். அதெல்லாம் நான் நிறந்திட்டி காட்டையில். இப்போ இது பாதிக்கப்பட்டதால் என்ன நடக்கும்னு சொன்னால் சென்ட்ரல் பகுதியில் இப்படி என்ன செய்யும்டா பாதிப்பு ஏற்படுமா. சென்ட்ரல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுமா. இதை சொல்கிறாங்க வந்து சென்ட்ரல் ஸ்கோட்டோமான்னு சொல்லுவாங்க. என்ன பேர் இது? சென்ட்ரல் ஸ்கோட்டோமா. அப்போ ரெட்டினா பாதிக்கப்படுச்சுன்னா எந்த கண்ணில் பாதிக்கப்படுதோ அந்த கண்ணில் வந்து என்ன சென்ட்ரல் ஸ்கோட்டோமா ஏற்படும். நான் வீடியோ அடுத்தது வந்து இந்த பகுதி இப்படியே பாதிக்கப்பட்டுன்னு வைக்கிறேன். இந்த பகுதி அப்படியே என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ நான் இதை பீண்டு எடுக்கிறேன். பி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இங்கால கண் ரைட் பக்கம் உள்ள இந்த பகுதி பாதிக்கப்பட்டுட்டு ஒப்டிக் நேவோட ரெண்டும் பாதிக்கப்பட்டுட்டு ரைட் பக்கம். அப்போ பி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ இதை நான் பீண்டு எடுக்கிறேன். பாருங்கள் என்ன இந்த ரெண்டு நேவும் பாதிக்கப்பட்டது தானே. பாதிக்கப்பட்ட என்ன இங்கேருந்து என்ன செய்ய இயலாது, தகவல் வர இயலாது. அதே மாதிரி இங்கேருந்து என்ன செய்ய இயலாது, தகவல் வர இயலாது. ரெண்டு பக்கம் இருந்து என்ன செய்ய இயலாது, அதாவது இந்த பகுதி லெஃப்டிலேருந்து வர இந்த டெம்போரல் ரெட்டினாவிலேருந்து என்ன இது கொண்டு வர இயலாது. ஏன் இது பாதிக்கப்பட்டு இங்கே பாதிக்கப்பட்டுட்டு. அதே மாதிரி நாசல் இதில் இருந்து நாசல் ஏரியாவில் இருந்தும் அதாவது ரைட் பக்கம் உள்ள இதுவும் என்ன செய்ய இயலாது, கொண்டு வர இயலாது. ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டுட்டு. இப்போ என்ன இந்த ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டதால் பாருங்கள் இங்கால இந்த ரெண்டு சமனாக பிரித்தா இந்த இங்காலேருந்து வாரது என்ன செய்யுது பாதிக்கப்பட்டு, இங்காலேருந்து வாரதும் பாதிக்கப்பட்டு. அப்போ ரெண்டு பக்கம் என்ன செய்யும் இப்படி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுரும். ஆனால் இந்த கண்ணில் பிரச்சனை இருக்கிறதா இல்லை, இங்கே பாதிக்கப்பட்டதே நம்ம காட்டையில். அப்போ இந்த கண் என்ன செய்யும் வேலை செய்யும். அதெல்லாம் நிறந்தீட்டி காட்டையில். பாதிக்கப்பட்டதுக்கு நான் என்ன செய்கிறேன் நிறந்தீட்டி காட்டுறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மொனோக்யூலர் விஷன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன மொனோக்யூலர் விஷன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி தானே. அடுத்தது பாருங்கள் சி இந்த பகுதி பாதிக்கப்பட்டான். ஒப்டிக் சியாஸ்மா பகுதி அப்படி என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சி. அப்போ சி பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும் பாருங்கள். இங்கால கண்ணுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம், இங்கால கண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ சி பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒப்டிக் சியாஸ்மா அதாவது குறுக்கு நடக்கிற ஆக்கள் மாற்றம் பாதிக்கப்பட்டாங்க. குறுக்கு ஆக்கள் யார், இந்த இவரும் என்ன செஞ்சிட்டார் பாதிக்கப்பட்டார். இவர் இப்படி போய் என்ன செய்கிறார் பாருங்கள். இவர் இப்படி போய் எந்த பக்கம் இந்த இவர் இங்கால பக்கம் ரைட் பக்கம் உள்ள இதை தான் எடுக்கிறார். அப்படி தானே. அப்போ இந்த கண்டை வந்து எந்த பக்கம் பாதிக்கப்படுவதோ ரைட் பக்கம் பாதிக்கப்படுவது வலிங்கிட்டானே. அதே மாதிரி இங்கால குறுக்கு பரிமாற்றம் இப்படி போனால் இவர் என்ன செய்கிறார் இப்படி போய் இந்த ரெட்டினா என்ன லெஃப்ட் பக்கம். அப்போ இங்கால பக்கம் உள்ள லெஃப்ட் பக்கம் உள்ள இதான் என்ன செய்ய போகுது பாதிக்கப்பட போகுது. மற்ற ஆக்கள் என்ன இவங்கெல்லாம் பாதிக்கப்படையிலே, அவங்க அப்படியே இருக்கிறாங்க வலிங்கிச்சா. அப்போ இதுக்கு பேர் சொல்கிறாங்க என்னென்னா பை டெம்போரல் ஹெமி அனோபியான்னு சொல்கிறாங்க. பை டெம்போரல். ஏன் டெம்போரல்னு சொல்கிறாங்க, டெம்போரல் சைட் தானே ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இங்கால பக்கம் டெம்போரல் பக்கம், அதான் பை டெம்போரல் ஹெமி அனோபியான்னு சொல்லுவாங்க. என்ன ஹெமி அனோபியா மணிடா. அடுத்து வந்து டி இங்கே பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்படலாம். நான் ஒரு பக்கம் மட்டும்தான் செஞ்சுட்டு போகிறேன் சரியா. இந்த பகுதி டீன்னு எடுத்தால் இது பாதிக்கப்பட்டா பாருங்கள். இங்கால கண்ணுக்கு என்ன நடக்கும், இங்கால கண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் பாருங்கள்
இந்த ட்ரெக்கும் பாதிக்கப்படும். அவர் எங்கெங்கே போகிறாருன்னு பார்த்தா சரி. அப்போ இவர் வந்து என்ன இப்படி போய் இவர் வந்து என்ன இங்கால உள்ள சைட். அப்போ என்ன இந்த ஏரியா இங்கால கண்ட இந்த ஏரியா பாதிக்கப்படும். அதே மாதிரி இவர் என்ன இப்படி போய் இந்த ஏரியாவில் என்னையும் அங்காலகன் இந்த ஏரியாவிலையும் அங்காலகன் பாதிக்கப்பட போகுது. பாருங்கள், இந்த இங்கால ஏரியா இங்கால ஏரியா. இதை சொல்கிறாங்க கொண்ட்ராலேட்டரல் ஹோமோனைமஸ் ஹெமியானோபியான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். கொண்ட்ராலேட்டரல் பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் கொண்ட்ராலேட்டரல் ஹோமோனைமஸ் ஹெமியானோபியான்னு சொல்லுவாங்க. என்ன ஹெமியானோபியா, சரியா? இதுதான் அதில் பேர். அது என்ன டி பாதிக்கப்பட்ட. இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி தான் இந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும், இப்போ இதை ஈண்டு எடுத்துன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டாலும் டி மாதிரி தான் வருவார். டி பாதிக்கப்பட்டாலும் மாதிரி தான் வருவார். அது வேணுங்களா? அதே மாதிரி இந்த கோடெக்ஸ் ரைட் கோடெக்ஸ் பாதிக்கப்பட்டாலும் என்ன இது ABCDEFன்னு எடுக்கிறேன். அவரும் என்ன அதே மாதிரி தான் வரப்போகிறார். பாருங்கள், அதே மாதிரி தான் வரப்போகிறார். DE மாதிரி தான் எஃப்பும் வரப்போகிறார். இது வேணுங்கிட்டா? அடுத்தது வந்து அப்போ இவ்வளோ தான் இந்த லெஃப்ட் ஐ ரைட் ஐயில் வர பாத்வேயில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் பாதிக்கப்படுற இடங்கள். சரி தானே? அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து இன்னொரு விஷயம். சரி, அந்த பாத்வேயில் இப்போ இந்த விசுவல் கோட்டெக்ஸ் செய்கிறது தானே, அதில் வந்து 2 வகையான ஃபிஷர் இருப்பாராம். ஒன்று அப்ப கல்காரியன் ஃபிஷர், இன்னொன்று லோவ கல்காரியன் ஃபிஷர்னு 2 பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவரை வந்து நான் வந்து விசுவல் கோடெக்ஸில் உள்ள ஆக்கள் தான் ரெண்டும், சரியா? அப்போ நான் இவரை வந்து லோவ கல்காரியன் ஃபிஷர்னு எடுத்தேன்னு சொன்னால் அப்போ கல்காரியன் ஃபிஷரும் இருப்பாராம். அப்போ நான் இதை மாற்றிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து அப்போ கல்காரியன் ஃபிஷர்னு எடுக்கிறேன் 2 பக்கம் உள்ள விசுவல் கோடெக்ஸில். அதே மாதிரி இதை வந்து நான் லோவ கல்காரியன் ஃபிஷர்னு எடுக்கிறேன். சரி தானே? இப்போ இது என்னதுக்கு உதவும்னு சொன்னால் பாருங்கள், இந்த வார பாத்வேயில் இந்த நம்ம ஐயை வந்து இப்படி தானே பிரித்தோம், அதே மாதிரி ஐயை வந்து மேல் கீழாகவும் பிரிக்கிறாங்க. இப்படி சரியா? ஐயை வந்து என்ன செய்கிறோம், இப்படி பிரித்த மாதிரி இப்படியும் பிரிக்கிறாங்க. இப்போ ஐயை வந்து இப்படி பிரிக்கிற நேரம் இது மேல் அப்பர் பார்ட் தானே, இது லோவர் பார்ட். இந்த வார இந்த ஒப்டிக் ரேடியேஷனில் என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே சினாப்ஸ் நடந்துட்டு தலமஸில் கொஞ்சம் வந்து என்ன செய்யணும், அதாவது இந்த அப்போ ஐக்கு உரியது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விசுவல் கோடெக்ஸ்ட்டை இந்த அப்போ, இப்போ நான் இதையும் அழிக்கிறேன் பாருங்கள், இதையும் அழிக்கிறேன். சினாப்ஸ் நடந்துட்டு என்ன செய்யணும்டா இந்த அப்போ இதுக்கு வருமா, இப்படி அப்போ கல்காரியன் ஃபிஷருக்கு வருமா. அதே மாதிரி கீழே உள்ளார் வந்து இந்த கீழ்ப்பகுதிக்குரிய கண்ணுக்குரியது லோவ கல்காரியன் ஃபிஷருக்கு வருமா. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. அப்போ கல்காரியன் ஃபிஷருக்கு வரும் என்ன, அதே மாதிரி லோவ கல்காரியன் ஃபிஷருக்கும் வரும் தலமஸில் இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுமே எங்கே விசுவல் கோடெக்ஸ் தான் வருது, ரெண்டுமே இருக்கிறது விசுவல் கோடெக்ஸில் தான். அதே மாதிரி இப்போ எங்கே பார்த்தோம்னு சொன்னால், சரியா, அப்போ எங்கே காட்டினோம்னு சொன்னால் அதையும் அழிக்கிறேன். சாரி பாருங்கள், இப்படி என்ன இருப்பார் விசுவல் கோடெக்ஸில் அப்போ கல்காரியன் ஃபிஷர் ரிப்பார்னு வைப்போம். சரியா? இப்படி இருப்பார். அதே மாதிரி லோவ கல்காரியன் ஃபிஷர் இப்படி இருக்கிறான்னு வைப்போம். சரியா? பாருங்கள், அப்போ கல்காரியன் ஃபிஷர் இப்படி இருக்கிறார், லோவ கல்காரியன் ஃபிஷர் இப்படி இருக்கிறார். அப்போ கல்காரியன் ஃபிஷர் இப்படி இருக்கிறார், லோவ கல்காரியன் ஃபிஷர் இப்படி இருக்கிறார். அப்போ இங்கேருந்து வாரது என்ன, சினாப்ஸ் நடந்துட்டு அப்போ கல்காரியன் ஃபிஷருக்கு இப்படி 2 வருவாங்க. அதே மாதிரி லோவ கல்காரியன் ஃபிஷருக்கு என்ன செய்வார், சினாப்ஸ் நடந்துட்டு இப்படி வருவாங்க. அப்போ கல்காரியன் ஃபிஷர், லோவ கல்காரியன் ஃபிஷர். சரிதானே? அதே மாதிரி தான் காலியம் என்ன, அப்போ கல்காரியன் ஃபிஷருக்கு இப்படி வருவாங்க, அதே மாதிரி லோவ கல்காரியன் ஃபிஷருக்கு இப்படியே வருவாங்க. இது விளங்கிட்டானே? இப்போ பாருங்கள்,
என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு என்ன சொன்னோம்? அப்போ கல்காரியன் ஃபிஷர்னு சொன்னோம். கல்காரியன் ஃபிஷர் இது ரெண்டும் என்ன? லோவர் கல்காரியன் ஃபிஷர். இந்த அப்பர் கல்காரியன் ஃபிஷருக்கு என்ன? கண்ட மேல் பகுதியிலேருந்து வரும். லோவர் கல்காரியன் ஃபிஷருக்கு கண்ட கீழ்ப்பகுதியிலேருந்து வரும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் பாதிக்கப்படுறது. இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னேன்னு டி பாதிக்கப்பட்ட இப்படி வரும். அதே மாதிரி இ பாதிக்கப்பட்ட என்ன வரும்? இ மட்டும் தனியாக பாதிக்கப்பட்டா. இப்போ இவர் ஈன்னு எடுத்தோம்னு சொன்னால் இவர் மட்டும் தனியாக பாதிக்கப்படும். இல்லாட்டி இவர் மட்டும் ஈன்னு எடுத்தோம்னு சொன்னால் இவர் மட்டும் தனியாக பாதிக்கப்படுறது. இவர் ஈண்டு தனியாக வைக்கிறேனே தனியாக பாதிக்கப்படுறது. அதே மாதிரி இல்லாட்டி வந்து யார்? கோடெக்ஸ் இவங்க வந்து தனித்தனியாக பாதிக்கப்படாது வரும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் தனியே இல்லை. இப்போ இந்த இ இப்போ உதாரணத்துக்கு இவர் ஈன்னு எடுத்தோம். இந்த ஈயும் இவரும் அதே மாதிரி இவர் வந்து எங்கே முடிகிறார்? அப்பா கால்காரியன் ஃபிஷர் தானே விசுவல் கோடெக்ஸ்ட்டு. இவரும் பாதிக்கப்பட்டார்னு வைங்க. அதாவது ஈயும் பாதிக்கப்பட்டுட்டார். இப்போ இவரை நான் எடுக்கிறேனே ஜீன்னு எடுக்கிறேன். ஜியும் பாதிக்கப்பட்டார். ஈயும் பாதிக்கப்பட்டார். ஜியும் பாதிக்கப்பட்டார். என்ன பாதிக்கப்பட்டார்? ஈயும் பாதிக்கப்பட்டார். ஜியும் பாதிக்கப்பட்டார். ஈயும் பாதிக்கப்பட்டு ஜியும் பாதிக்கப்பட்டார். இப்போ ஈயும் பாதிக்கப்பட்டு ஜியும் பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு தெரியும் இந்த இஜி வந்து என்ன? அப்பா கல்காரியன் ஃபிஷர், அதாவது கண்ட மேல் பகுதி. அப்படி தானே? அது பாருங்கள். அப்போ இங்கால இப்படி கன்றிப்பார், இங்காலையும் என்ன செய்ய போகிறார்? கன்றிக்க போகிறார். இப்போ என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்? இங்கால பக்கம் இது தானே பாதிக்கப்பட்டு எடுத்துக்கிறேன். ஈயும் ஜியும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன? கண்ட மேல் பகுதி தான் என்ன செய்ய போதோ பாதிக்கப்பட போகுது. அப்போ இந்த மேல் பகுதி பாதிக்கப்பட்டாலும் நம்மளுக்கு தெரியும் என்ன? இந்த ஈயும் ஜியும் எங்கே பாருங்கள்? இந்த ரெண்டு ட்ரெக்கும் அங்கே தானே வந்துச்சு. இவரும் அப்போ ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டும் பாதிக்கப்பட்டால் இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? இவர் பாருங்கள் இங்கே போய் இந்த இங்கால பக்கம் இந்த கண்ட என்ன இங்கால பக்கம் பாதிக்கப்பட போகுது. இப்படி பாதிக்கப்படும். ஏன்? இங்கால பக்கம் வந்து மேல் ஹாஃப் தான் பாதிக்கப்படும். ஆனால் வந்து அடுத்த பக்கம் வந்து நார்மலாக தானே. இந்த பக்கம் நார்மல், இந்த பக்கம் தான் பாதிக்கப்படுது. அதான் ஒரு ஹாஃபுக்கு கீறிக்கிறேன். அதையும் ரெண்டாக பிரித்து ஒரு ஹாஃப். அதேமாதிரி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இவர் தானே இப்படி போய் என்ன செய்வார்? இந்த பகுதி பாதிக்கப்பட்ட என்ன எங்காலேருந்து வார தானே. பாருங்க இவர் என்ன செய்வார்? பாதிக்கப்படுவார் இந்த மேல் ஹாஃப்ட. ஏன்? அப்போ கால்காரியன் ஃபிஷர் ரெண்டு தானே பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ கால்காரியன் ஃபிஷருக்குரிய ரெண்டு தானே. அப்போ அப்போ இருந்தால் மேலே எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பகுதி மட்டும், மற்ற பகுதி என்ன நார்மலாக தான் நிற்கிது. அப்போ அது பாதிக்கப்படலை. அப்போ இந்த ஹாஃப் பாதிக்கப்படும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கொன்ட்ராலேட்ரல் சுப்பீரியர் குவாட்ரட்டோபியான்னு சொல்லுவாங்க. கொன்ட்ராலேட்டரல் சரியா சுப்பீரியர். ஏன் கொன்ட்ராலேட்டரல் பாருங்கள் இங்கால பக்கம். அதுமாதிரி சுப்பீரியர்னால் மேல் பகுதியில். குவாட்ரட்டோபியான்னு சொன்னால் என்ன? ஹாஃப். குவாட்ரேட்னா என்ன? ஹாஃப். குவாட்ரேட் ஆன்டோபியாண்டு பேர் அது வரும். அப்போ என்ன? ஈயும் பாதிக்கப்படணும், ஈயும் என்ஜி ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்படணும். இ அல்லது ஜி இல்லை, ரெண்டுமே சேர்ந்து பாதிக்கப்படணும். அதே மாதிரி தான் என்ன? இப்போ இவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர் ஐன்னு எடுத்தோம்னு சொன்னால் இப்போ எச்சும் ஐயும் பாதிக்கப்பட்டாருன்னு என்ன? அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கலகன் சரியா? எச்சும் ஐயும். அப்போ இவங்க என்ன? எச்சும் ஐயும் பாதிக்கப்பட்டா. பாருங்கள் எச்சும் ஐயும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எச்சும் ஐயும்னு என்ன? இவரும். அப்போ என்ன? இந்த ரெண்டு ட்ரெக்கு தான் பாதிக்கப்படுவாங்க. இந்த ரெண்டு ட்ரெக்கும் என்ன? இவர் வந்து என்ன? இங்கால ஃபீல்டு. அப்போ பாருங்கள் இங்கால ஃபீல்டு இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் ஃபீல்டு. அதில் எங்கே நம்மளுக்கு தெரியும் லோவர் கல்காரியன் ஃபிஷர் தானே. லோவர்னு என்ன? கீழ்ப்பகுதி, கீழ் ஹாஃப் பகுதி இப்படி பாதிக்கப்படும். ஏன்? மற்ற பக்கம் இந்த ட்ரெக் வந்து நார்மலாக தான் நிற்கிது. அப்போ அந்த பகுதி கீழ் பகுதி பாதிக்கப்படாது. ஆனால் இந்த பகுதி பாதிக்கப்படும். அது மாதிரி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் என்ன? இந்த ட்ரெக் தண்ணி பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி போகிற வர என்ன? இங்கால பக்கம் பாருங்கள், இங்கால பக்கம். அப்போ இங்கால பக்கம் இந்த பகுதி
ஹாஃப் பகுதி. மற்ற ட்ராக்ட் அந்த பகுதி நார்மலாக தான் இருக்குது, இது நார்மலாக தான் இருக்குது, இது தான் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி. இதுக்கு என்ன பேர்? கொண்டாலேட்ரல் இன்ஃபீரியர். இங்கே கொண்டாலேட்ரல் சுப்பீரியர் குவாட்ரட் அன்டோபியா மாதிரி இங்கே வந்து கொண்டாலேட்ரல் இன்ஃபீரியர் குவாட்ரட் அன்டோபியான்னு வரும். சரியா? அதுக்கு நோட்ஸை போட்டு விட்றேன், படத்தை போட்டு விட்றேன். சரியா? இப்போ இவ்வளோ தான் இந்த விஷயம் ஆப்டிக் ட்ராக் பற்றி. அடுத்தது வந்து இன்னொரு கிளினிக்கல் சம்மந்தமான அது என்னென்னு சொன்னால், இப்போ சொல்கிறாங்க கிளினிக்கல் சம்மந்தமாக சொல்ல போனால் இதால் முக்கியமான ஒரு ஆள் வருவாராம், பப்பீல் இடிமான்னு ஒரு ஆள். பப்பீல் இடிமான்னு சொல்லுவாங்க. இப்படின்னு என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஒப்டிக் நேவ் இருக்கிறது தானே, இந்த ஒப்டிக் நேவ் வந்து மூளையை சுற்றி நம்ம பார்த்தோம் தானே. அதாவது இந்த ஒப்டிக் நேவ் இந்த ஒப்டிக் நேவ் நம்ம பார்த்தோம், டுராமேட்டர், ஆர்கனைட் மேட்டர், பியா மேட்டர், அந்த உரையெல்லாம் பார்த்தோம். அந்த உரைக்குள்ளேயும் அதே மாதிரி சிஎஸ்எஃப், அதை இதுக்குள்ளே சிஎஸ்எஃப் இருக்கும் தானே, அந்த சிஎஸ்எஃப் வந்து இந்த நரம்பை வந்து சுற்றி இருக்குமா. சரியா? இப்போ அந்த டுராமேட்டர், ஆர்கனைட் மேட்டர், பியா மேட்டருக்குள்ளேயும் இந்த நரம்பு இருக்குமா. அதே மாதிரி சிஎஸ்எஃப் அதுவும் என்ன செய்யும், இந்த நரம்பை சுற்றி இருக்குமா. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ மூளைக்குள்ள வந்து ப்ரெஷர் அதிகரிக்குதுன்னு வைங்க. ப்ரெஷர் அதிகரிச்சின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்போ அந்த ப்ரெஷர் அதிகரிச்சின்னு சொன்னால் மூளைக்குள்ளே இந்த ப்ரெஷர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒப்டிக் நேவ் அதுக்குள்ளே தானே இருக்குது. இந்த ஒப்டிக் நேவ் வழியாக பாஞ்சி ஒப்டிக் டிஸ்க் இருக்குது தானே. ஒப்டிக் டிஸ்க்குன்னு சொல்கிறது இப்போ இந்த ரெட்டினா இல்லைந்து அப்படி வெளியே இந்த ஒப்டிக் நேவ் பகுதி ஒரு பகுதியால் தான் வரும். அந்த பகுதிக்கு பேர் தான் சொல்கிறது, அதாவது ரெட்டினாவில் ஒரு பகுதி, ஒப்டிக் நேவ் வெளியே பகுதி ஒப்டிக் டிஸ்க்குன்னு சொல்கிறது. அந்த ஒப்டிக் டிஸ்க்கை என்ன செய்யும், ரெட்டினாவில் உள்ள பின்னுள்ள பகுதி. இந்த ஒப்டிக் டிஸ்க்கை என்ன செய்யும்னு சொன்னால், ப்ரெஷர் வந்து மூளையில் ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை வந்து ஒப்டிக் நேவ் வழியாக பாஞ்சி என்ன செய்யுமா, இந்த ஒப்டிக் டிஸ்ஸை வந்து வீங்க வைக்குமா. இப்படி ஒப்டிக் டிஸ்ஸை வீங்க வைக்கிறத தான் பப்பில் இடிமான்னு சொல்லுவாங்க. சரியா? வீக்கம், இடிமான்னு சொல்கிறது ஒரு வீக்கம். சரியா? அதான் சொல்கிறது பப்பில் இடிமா. இது ஒரு கிளினிக்கல். அப்போ இன்டர்க்ரேனியல் ப்ரெஷர் கூடினா இந்த ஒப்டிக் நேவ் வழியாக அந்த ப்ரெஷர் பாஞ்சியே ஒப்டிக் நேவ் வழியாக பாயுது, அதை சுற்றி ஆர்கனைட் மேட்டர், டுராம் மேட்டர், சிஎஸ்எஃப், பியா மேட்டர் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி தானே, அதுக்குள்ளே தான் இது இருக்கிறார். அப்போ அந்த வழியாக பாஞ்சி ஒப்டிக் டிஸ்க் வெளியேறுற அந்த ஒப்டிக் டிஸ் கண்ணை விட்டு ரெட்டினா விட்டு வெளியேறுற அந்த பாதை ஒப்டிக் டிஸ்ஸை வந்து வீங்க வைக்கும். வீங்க வைக்கிறதால வாரது தான் அந்த ஒப்டிக் டிஸ் வந்து என்ன ஸ்வெல்லிங்காகவும் வீங்கவும், அதனால் வாரது தான் பப்பில் இடிமான்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இவ்வளோ தான் ஒப்டிக் நேவ் சம்மந்தமானது. தெரிஞ்சிருந்தால் சரி. ஒப்டிக் நேவ் பாத்வே, ஓல்ஃபாக்டரி நேவ் பாத்வே ரெண்டும் பார்த்தோம். இதோட முடிச்சுக்கொள்ளும்.